కార్వేగివరనా గోగులవరనా గోపాల కన్నా నారాయణ சாந்தரூபா புருஷோத்தமா ஸ்ரீ கண்ணா மாயவா உன் பாதாரம் வந்த கமலத்தை உன் அருமை தங்கியாகப்பட்ட நாகக்கண்ணி ஒரு இரு பாதத்தையும் அணிந்தா வாழ்வாய் வாழ்வாய் என்று சொல்லி வாய் நிறைய தங்கி வாழ்த்துவது கண்ணா என் வாழக்கூடிய நிலைமையிலையா என் வாழ்க்கை அண்ணா என்னன்னு சொல்லுவாரு இருந்தா இன்னைக்கு நாகலாபுரத்து தேடி என்னுடைய அரண்மனைக்கு வந்துக்கிறீங்க அண்ணா உன் தங்கை உன்னுடைய இடத்துல ஒரு ஒண்ணு கேட்கறது மாயவா அப்படியா அண்ணா எனக்கு ஒரு வேறு சொத்து சுவை எது வேண்டாம் ஒரு சக்தி மிட்டோடு செஞ்சு கொடுண்ணா ஆமா நல்லா காக்குறம்மா நீ கவலைப்பட வேண்டாம் நீ அழக வேண்டாம்னு சொல்லி ஒரே ஒரு தங்கை இது கூட ஏன் செய்ய மாட்டேன் சக்தி என்பது நிலையில்லாத பொருள் சரி கண்ணா அதனால் உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் அண்ணா தாய் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் அண்ணா தங்கச்சி ஒரு ஏதாவது ஒண்ணு நீ அதுக்கு உனக்கு பாதி இல்லையா
யோசனை வேண்டாம்னா உன் தங்கை என்னைக்கு மேல எதையுமே கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு கேட்கிறேன்னா ஒரே ஒரு சத்தியம் தானே கேட்கிறேன் அண்ணா. சரி சரி கண்ணா அண்ணா நான் சொல்லுவேன் ஒரே ஒரு சத்தியம் அண்ணா. அண்ணா அண்ணா காலோட பிடிக்கிறேன்னா கேட்டு கேட்டு என் தொண்டை போகுது. அண்ணா என்னன்னா யோசனை? சரி எப்படி கேட்கின்ற பொழுது என் கிராமத்தில் அறையாகவும் உன்னுடைய 5 பட்ட பாண்டவர் இருக்கிறார்களவா, அந்த 5 பட்ட பாண்டவர்களையும் இந்த ஆகாய சாட்சி பூமி சாட்சி உனக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் பொழைச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு வாழ்க்கையில பொழைக்க மாட்டேன். வாழ்க்கையிலேயே எனக்கு என்னைக்குமே இல்லாத சந்தோஷம். என்ன ஆபத்து அண்ணா? எனக்கு யார் எந்த ஆபத்துமே கிடையாது அண்ணா. எங்க நாட்டு தேடி யாரு தெரியுமா வந்தாங்க? அந்த பாவி குள்ளநரி தந்திரப்படுத்த மாமன்னர் துரியனுடைய மனைவிமார்கள் 100 பேர் வந்தாங்க. நாகலோகத்தை தேடி எதுக்காக வந்தாங்க? மூளை முக்காடு இட்டு ஒருவருடைய முகம் ஒருவருக்கு தெரியாம அதான் வந்தாங்க. வந்த உடனே அம்மா தாயே எனக்கு ஆபத்தம்மா, எனக்கு ஆபத்தை காட்பாயா, எனக்கு ஆபத்து, எனக்கு அபயா அபயம்னு வந்தாங்க. அவளை பார்த்த உடனே என் மனசாகப்பட்டது, ஐயோ நானும் ஒரு பெண்ணு அவளும் ஒரு பெண்ணு இப்படி சொல்லி யாரம்மா நீங்க எதுக்காக அம்மா நாட்டை தேடி வந்துக்கிறீங்க, ஏதாவது நான் காப்பாத்துறம்மா மூளை முக்காட்டை நீக்கிக்கிட்டு சொன்னேன். அம்மா அதாவது மூளை முக்காட்டை நீப்பதாக இருந்தா எனக்கு முதல்ல ஒரு சத்தியம் செய்யுங்கம்மா, நான் யாரையும் இந்த நாட்டு மன்னனுடைய மனைவின்னு சொல்வதாக இருந்தா சொன்னாங்க. ஆமா நீதானே இந்த ஒவ்வொரு நாளும் ஊட்டி ஊட்டி சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறேன். நான் நீ சந்திர குலத்து பரம்பரையில் வாக்கப்பட போறேம்மா, அதனால சத்தியத்தை வரக்கூடாது. அப்பேற்பட்ட குலத்துல வாக்கப்பட்டவ, அதாவது அண்டி வந்தவரை ஆதரிக்க வேண்டும், அபயத்தை காக்க வேண்டும் சொன்னல. அந்த மனதில எண்ணி என்ன செய்ய தெரியுமா, எந்த ஆபத்தா இருந்தாலும் மேல ஆகாயம் கீழே பூமி, அதாவது மச்சானாகப்பட்ட தர்மனுடைய யானையாக, அதாவது எங்க அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ வந்த நாராயணனுடைய யானையாக, அதாவது எந்த கஷ்டமா தான் காக்கி என்று சக்தி செஞ்சேன். அந்த நேரத்துல போய் உனக்கு கேட்க முடியும். நான் நாகலோகத்துல இருக்கிறேன். ஏன்னா காதவழி விட்டு காதவழி கேட்டு போற நேரமா அது அண்ணா. அது சுரூபத்தை காட்டினாங்க. அடி சண்டாளிகளா, அதாவது எத்தனையோ கொடுமைகள்லாம் செஞ்சு, அதாவது கனவுமான ஆணையமான காணக ஓட்டி வச்சீங்க. அந்த ஆணையமான காணக போனதும் இல்லாத என் நாட்டை தேடி வந்துக்கிறியே எப்படி பாவிலான்னு சொல்லி நான் கோவப்பட்டு அவங்களை அடித்தேன். என்னாடி அடிக்கிற, அதாவது சத்தியம் செஞ்சிருக்கிறல ஆதர்மமா தர்மமா உனக்கு வந்து தர்மம் உனக்கு பரிசு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்தேன் கண்ணா, ஐயோ நம்ம தெரியாம நம்ம சத்தியத்தை செஞ்சோம். இந்த பாவியினுடைய இடத்துல மறைமுகமா அந்த சத்தியத்தை பெற்றுக் கொண்டுட்டாங்க. அம்மா என்ன ஆபத்து, என்னம்மா உனக்கு ஆபத்துன்னு கேட்டேன். அவங்க கனவு பாருங்க 100 பேரு ஆண்டு வரக்கூடிய கர்ணபூபதியோட 101 பேரும் ஆணையமான காணகம் போனாங்களா வனவேட்டையாடுறதுக்கு. அதாவது மக்களுடைய குடிமக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு. ஆமா அப்படி போக முடியுது. அதாவது வேட்டையாடிட்டு காணலுக்கு ஏத்த கடுப்பு கூடாரம், வெயிலுக்கு ஏத்த வெள்ள கூடாரம் எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்துல தீர்த்தகிரி மலையை ஆண்டு வரக்கூடிய மகடவர்த்தா சூரனாகப்பட்டவன் 101 சிரம் 202 கரப்படைத்த அவனேற்பட்ட வீரபுருஷன் அவன் அதான் காளியாதேவியுடைய இடத்துல வைத்து, அதாவது அவனுக்கு ஏதோ வேண்டுதலை. ஆமா ஆமா அதாவது ஒரே குலத்துல பிரதியாக இருக்கிறான், அதாவது ராஜமொழி பிரதியாக இருக்கிறான். அப்பேற்பட்டவனை கொண்டாந்து என்னுடைய காளி கோயிலுக்கு முன்பதாக பலி கொடுத்தா கேட்கிற வார்த்தை தர சொல்லி மகரபத்தினுடைய அந்த கதையெல்லாம் நான் கேட்கல. அதேதானா இப்ப சொல்றது தானே இது. காளியா கோயிலுக்கு கொண்டு போயிட்டானா காலையில வெட்டுறானா அவங்க எல்லாம் முடிஞ்சு ஆயிடுவாங்களாம். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? என்னமா நடப்ப அண்ணா நான் தான் சத்தியம் பண்ணிட்டு சொல்றேன். எப்படியாவது உங்க மாணிக்கியத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னேன். கவலைப்பட வேண்டாமா, நீங்க நாட்டுக்கு போகணும்னு சொன்னேன். பொண்டாட்டியா இருந்தாலும் நான் காப்பாத்துறேன்னு சத்தியம். ஆமா
சரி போய் காப்பாற்ற வேண்டியது இங்கே வந்த நீ அண்ணா நான் போய் காப்பாத்துற மாதிரி தான் உன்னை எதுக்குடா இப்படி மன்றாடி கெஞ்சி கிளறி காலை பிடிச்சிட்டு அழுவுறேன் அண்ணா என்கிட்ட சத்தியம் பண்ணல எதா இருந்தாலும் காக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி தெரியுதா நானும் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி மாட்டிக்கிட்டேன் நானும் சத்தியம் பண்ணேன் நீயும் சத்தியம் பண்ணிட்டீங்க அண்ணா எப்படியாவது அந்த பொம்பளைங்களுடைய கதை மாங்கனி பறி போக கூடாது கௌரவருடைய உயிர் போக கூடாது போக கூடாது காப்பாற்றணும் ஆமா அண்ணா அதுக்கு ஏதாவது வழியே சொல்லுங்க அண்ணா காப்பாற்றுமாக இருந்தால் கௌரவர்களின் 100 பேருக்கு 101 பேருக்கு காப்பாத்துறோம் உன்னாலே முடியாது என்னாலே முடியாது ஐயோ என்னென்ன பண்றோம் ஐயோ அப்பா ஐயோ அண்ணா சத்தியம் ஆனால் ஒருவனால் முடியும் ஒருவனால் முடியும் யாரண்ணா அந்த ஒருவன் சொல்றியே அவன் யாரண்ணா உன்னுடைய மகன் எங்க அண்ணன் விளையாடுறது நேருமே இல்லையா அண்ணா தலை போக நிலையில இருக்கிற நானும் இப்ப வந்து விளையாடுறது நேருமே இல்லையா அண்ணா எதுக்குமா உங்ககிட்ட என்னமா விளையாடுறேன் அண்ணா ஊரு உலகத்துக்கு அத்தனை பேத்துக்குமே தெரியும் நான் கற்புவதியா இருந்தேன் அப்ப ஒரு நாள் வந்து எனக்கு கற்பு வேலை தாங்க முடியல அப்ப என்ன பண்ண தெரியுமா ஐயோ என்னால வயிற்று வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழுது விடுக்க கூடாது எங்க அண்ணன் வந்தாரு அங்கா என்னம்மா செய்யுதுன்னு கேட்டல அப்படி என்ன சொன்ன உன்னுடைய கர்ப்பவாதியால் தாங்க முடியல அதனால எனக்கு கண்ணுக்கு உறக்க பிடிக்கல கேட்டேன் அப்பொழுது நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா ஒரு கதையாக சொல்றேன் என் 108 அவதாரத்தை ஒரு கதையாக சொல்றேன் ஊம்பட்டி கேளுமா அப்படி என்று சொன்னேன் அதனால் அப்பொழுது 1 சொல்ல 2 சொல்ல நீ ஊம்பட்டினாய் உண்மைதான் 3வது சொல்லுக்கு நீ உறங்கி விட்டாய் நான் நித்திரையாகி விட்டேன் தூங்கி விட்டேன் எனது 108 அவதாரத்தையும் கத்தவன் தெரிந்தவன் உன்னுடைய மகன் என்ன சொல்றீங்க வயிற்றிலே இருந்தா மாட்டேன் ஒரு சிசு அதுதான் என்னுடைய கதை பூரா கேட்டான் நீதான் சொன்னீங்க அதெல்லாம் உதிரமா போயிடுச்சுமான்னு சொல்லியே என் கதையும் முடிந்தது பொழுது புலர்ந்தது சரி அப்பொழுது பார்த்து நம்மளுடைய அவதாரத்தை பூரா கேட்டவன் ஒருத்தன் எல்லா ரகசியத்தையும் கட்டிக்கிட்டாம இவன் நாளைக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தா நம்மள உயிரோடு விட மாட்டான் சொல்லி உன்னிடம் நான் சொல்லிவிட்டு போனேன் பிரசவம் அதிகமாச்சுன்னா நீ துபாரிகைக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொன்னேன் பிரசவலியால் துடிக்கின்ற பொழுது துபாரிக்கு ஆள் அனுப்பினாயே ஒரு கூண்களை வந்தா பார்த்தாயா மருத்துவசி ஒரு கிளவி வந்த ஒரு பாட்டி ஒரு கூண்கிழவி 7 கூண்டலாக வந்தாரு அது நானேதமா அண்ணா இது தங்கிக்கிட்டு வர இதெல்லாம் என்னன்னா வந்து ஊடகத்தை பார்த்தா 4 பேர் காரி போவாங்க அண்ணா அப்படி வந்து என் கையால் ஒரு கம்பரை கட்டி கொண்டு வந்தேன் கண்மரவு கட்டியது கண்மரவு கட்டி இப்ப அது கம்பரை கட்டி சரி சரி அவன் வெளியே வந்தால் அவன் சிறுசுதான் வெளியே வரும் தலையை அறுத்து விடலாம் அப்படி சொல்லி அப்படி என்று சொல்லி வந்தான் 7 கூடலா வந்தான் வந்து பார்க்கின்ற பொழுது உன் வயிற்றிலேயே இருந்து அப்பவே தெரிஞ்சுக்கிட்டான் அவன் சரி அண்ணா வயிற்றிலேயே இருந்து தெரிஞ்சுக்கிட்டான் அவன் வந்திருக்கிறான் அப்படி என்று உன் வயிற்றிலே ஒரு விலக்கி அடித்து அதாவது எல்லா குழந்தைகளும் முதல்ல தலை வரும் ஆமா ஆனா உன்னுடைய மகன் காலை முட்டை விட்டான் தலை போனா வெளியே மாமன் கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லி காலை உன்னை விட்டான் ஒரே கற்களை வச்சிருந்த மத்திய கண்மரவு சரி அண்ணா அதை பிடிக்கிட்டு அந்த மார்க்கமாக ஓடிவிட்டான் ஓடிட்டேனா அவன் உபாலமலையில் இருக்கிறான் அண்ணா 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 என் பையன் இருக்கிறான் உபாலமலையில் என்னைக்கு கண்ணன் வருவான் கண்ணன் வந்தான கண்ணனுடைய கரத்தா இருக்கணும் அப்படி என்று அவன் பாதத்திலே அந்த கம்பரை கட்டி இவ்வளவு காலமான ரகசியத்திலே மறைச்சு வச்சுக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஒரு காலம் வருவான் எங்களுக்காக குடி போய் காட்டு நான் வாடா போலாம் அவ்வளவுதான் நான் வந்தேன்னு வச்சுக்கோ என்ன கொண்டு விடுவோம் உனக்கு கூட பாசலாக இருக்கும் நீ காப்பாற்ற முடியாதுமா என்ன கொண்டு விடுவான் அதுக்கு என்ன பெத்தவளைக்கு பிள்ளை பார்க்கலாம் ஆசை
நான் வேணா போகலாம். அப்படி போவதா இருந்தா நம்மெல்லாம் வணங்கினது போகணும். கால்நடையா நடந்து கால்நடையா நடந்து போகணும். அப்படி போவதாக இருந்தாலும் நான் என்னுடைய முந்தான சிலையில ஒரு பச்சை பூச்சியாக ஒட்டி வருகிறேன். அந்த மகடவர்த்தா சூரங்கிறால் அப்பேற்பட்ட வீரபுருஷன் அவன் யாருக்கு அவன் கொல்லணும்னா என் பையனால ஆகுமா? என் பையனை விட்டா வேற யாருமே யாராலையும் கொல்ல முடியாத ஒன்னாலே முடியாதா? நான் இப்படி இன்னும் 1008 மாயவர் வந்தாலும் கொல்ல முடியாது. அதனால் சரி வழிகாட்டுகிறேன் உனக்கு. அப்படியா? நீ முன்னப்போ நான் உன் பட்டு பூச்சியா வர்றேன். ஆனா ஒண்ணு உன் மகன்கிட்ட போன உடனே மாயவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு சொல்லி விட்டு வச்சு. சரி என் மத்தாரக்காரரு மாமா தாயோட பிறந்த தாய் மாமா வந்துக்கிறாரப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருமை கோபம்லாம் மறந்துருப்பானா? அவன் என்னைக்கு மாயவன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். மாமா வருவா அவனை கொண்டு பண்ண. அப்படியா? அவன்கிட்ட ஒரு கத்திரி வாங்கிக்கணும். ஆட அங்கேயும் ஒரு சத்தியம் வாழ்க்கையே பூரா சத்தியமாவே இருக்குது. எப்படி குறைக்கிறதே தெரியல. எப்படி வழி தெரியும்னு கேட்டா சரி என்ன வழி கூட்டிட்டு வந்தவங்களா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்னு முதல்ல சத்தியத்தை வாங்கிக்கணும். சத்தியத்தை வாங்கின பிறகுதான் அப்புறம் தான் ஒண்ணு இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுமா? அண்ணா போகலாமா?